வணக்கம். வாங்க அக்ஷய் வீட்டு சமையல் சார்பாக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் ஹாப்பி நியூ இயர் 2026. கடவுள் இந்த வருடத்தை நமக்கு நம்ம அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, நமக்கும் சரி, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி, நம்ம நாட்டுக்கும் சரி, உலக நாடுகள் அனைவருக்குமே சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், நிம்மதியை கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிப்போம். அதே மாதிரி இந்த வருடத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாங்க. வாங்க இப்போ என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால வீடியோவும் லேட்டாக போஸ்ட் ஆகுது. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் தான் ரொம்ப காத்துட்ருப்பீங்க. நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீங்கள் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. அதுவே எனக்கு இறைவன் கொடுத்த பெரிய வரம் உங்களுக்கு கொடுத்ததுக்கு. லன்ச் மெனு ரொம்ப சிம்பிளாக சாதம் வடித்து மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சு சிப்ஸ் தொட்டுட்டு சாப்பிட்டுட்டாங்க. ஏன்னா என்னால் எதுவும் செய்யலை. இப்போ ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்வீட் செய்ய போகிறேன். வாங்க. இப்போ ஸ்வீட்டுக்கு 1 கப்பு ரவை எடுத்துக்க போகிறேங்க. ரவையை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் இந்த ரவையை பால் சேர்த்துடலாங்க. பால் 1க்கு 2 பால் சேர்த்துட்டு மூடி வச்சு நம்ம ஊற வச்சிடலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நட்ஸ் வறுத்து வச்சிடலாங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு பாலில் ஊறின ரவை. இப்போ நம்ம ரவை சேர்த்து நெய்யில் அப்படியே ஒரு மீடியமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது இப்போ நமக்கு ஒரு மாதிரி குழைவாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அது உதிர்த்த மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க. இப்போ ஃப்ளேம் நமக்கு ஒரு மீடியமுக்கும் லோக்கு தாங்க இருக்கணும். இதை மாதிரி உதிர்த்த மாதிரி வர்றதுக்கு நமக்கு ஒரு 10-12 நிமிஷம் போல் ஆகும். நம்ம அதை அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு இப்போ அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு 1 கப்பு ரவை எடுத்துருந்தோம். இந்த கப்பும் இந்த கிளாஸும் ஒரே மெஷர்மெண்ட்டு தான். நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நெய்யில் அப்படியே இந்த சர்க்கரையை கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே கேரமலைஸ் ஆகணும் நமக்கு. ப்ளம் கேக்கு செஞ்சுங்களா அந்த மாதிரியா? உங்களால் பேச முடியல சொல்ல, நான் பேசுகிறேன். தாராளமாக பேசுங்க. நீங்கள் பேசுவீங்கன்னு சில பேர் வீடியோ பார்த்துட்ருக்கேன். நமக்கு ஒரு கேரமலைஸ் சர்க்கரை கரைஞ்சி அப்படியே லைட் ப்ரௌன் கலரில் கேரமலைஸ் ஆகி வரணும். வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பால் சேர்த்துக்குங்க. ஏன்னா ஸ்டவ் ஆனில் இருக்கும்போதே நம்ம பால் சேர்த்தோம்னா மேலே தெரிக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பால் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ரவையை அதில் சேர்த்துடலாம். இது கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு, ஸ்வீட் தூக்கி கொடுக்கறதுக்காக சேர்த்துட்டு நல்லா திரும்பியும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது எல்லாம் ஒன்று போல் கலந்து அப்படியே இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு திரண்டு திரும்பியும் நான் இதில் இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய்யுடைய அளவு பார்த்திங்கன்னா 1 கப்பு ரவைக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். நமக்கு சூப்பராக ரவா அல்வா, சுஜி அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இது வச்சு மறுநாளும் சாப்பிட்லாங்க. தேங்க்யூ.